கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. நம்முடைய தியானத்திற்காக For our meditation, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். read book of Revelation chapter 21 and verse 7. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of the Lord. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். He that overcometh shall inherit all things. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் எவைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் என்று சொல்லப்பட்டுகிறது. அங்கு ஒரு பரிசுத்த நகரம், ஒரு எருசலேம் பற்றி சொல்லப்பட்டுகிறது. And chapter 21 of book of Revelation speaks about the things which we are going to inherit. There it is mentioned about a holy city and New Jerusalem. ஒரு நித்தியத்தை குறித்து சொல்லப்பட்டுகிறது. About an eternity it is mentioned there. முந்தின பூமி முந்தின வானமும் காணப்படாமல் போயிற்று. And the old heaven and the old earth were not found. பின்பு புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறதை அவன் கண்டான். And then he saw the holy city New Jerusalem coming down. அப்படியானால் அந்த நித்தியத்தை ஜெயங்கொள்ளுகிறவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள். And that eternity will be inherited by overcomers. அப்படியானால் இந்த பூமியில நாமும் கூட இயேசு ஜெயித்தது போல எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். And if it be so, we need to overcome like our Jesus had already overcome. ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு தான் எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற, நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். Only the overcomers will inherit all the things which our God Jesus is preparing for us. அப்போ இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி நாம பெற்றுக்கொள்வது? வேதத்தில் இந்த சுதந்திரத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? Then how can we inherit this inheritance? What does the scripture speaks about it? வேதத்தில் பல இடங்கள்ல இந்த சுதந்திரத்தை பற்றி பல காரியங்கள் சொல்லப்பட்டுகிறது. About this inheritance, many things are mentioned here and there in the Bible. சுதந்திரம் என்று சொல்லும்போது, when we speak about an inheritance, ஒரு தகப்பன் மரித்த பிற்பாடு after the death of a father, தன்னுடைய சொத்து உடைமைகள் எல்லாம் சட்டப்படி ஈவாக அவர்கள் பெற்றுக்கொள்வது சுதந்திரம் என்று சொல்லுகிறது. and this is an inheritance in which the generation will receive the things which is added and gathered by their father after his death according to the regulation. அப்பாவுக்குரிய எல்லா சொத்து உடைமைகளும் பிள்ளைகளுக்குரியதாக இருக்கிறது. பிள்ளைகள் அதை சுதந்திரத்துக் கொள்கிறார்கள். All that which was related to father will be inherited by the children. இந்த உலகத்திலும் கூட சொத்துக்காக, தன்னுடைய உரிமைக்காக பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். Even in this world we see many are fighting for their rights and fighting for their inheritance. சட்டப்படி ஈவாக எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டப்படி போராடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக போராடுகிறதை நாம் பார்க்கிறோம். And we see they are striving that they may inherit everything according to the law. நமக்கும் கூட நம்முடைய heavenly father, நம்முடைய பரலோக தகப்பன் நமக்காக கூட சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நம்ம எல்லாரும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். Even for us, our heavenly father had prepared an inheritance for us. We need to inherit it. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இந்த சுதந்திரத்தை ஆண் பிள்ளைகள், அந்த தகப்பன் கடந்து போன பிற்பாடு அந்த ஆண் பிள்ளைகள் அந்த சொத்துக்கு அந்த அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் பிரித்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது. In the land of Israel, among the people of Israelites, there is a rule that after the death of the father, only the male child can inherit the possession of the father. பெண் பிள்ளைகளுக்கு கொடுப்பது அவர்களுக்கு வழக்கம் இல்லை. It is not the customary thing that they will give them to the female child. அப்படி தன்னுடைய சொத்துக்கு அவருடைய அந்த சுதந்திரத்தை பிரித்து கொள்ளும் போது அவர்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் அதை பிரித்து கொண்டு மூத்தவனுக்கு மட்டும் 2 பங்கு அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். When they divide the property of their father, only the male children will share it. While they do the division, they will give the double portion to the firstborn. அது வேதம் என்ன சொல்லுகிறது? சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லுகிறது. And the Bible speaks about it as the thing which is given to the birthright. அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொன்னால் அவனுக்கு 2 பங்கு கிடைப்பதுதான் சேஷ்ட புத்திர பாகம். And when he is receiving the double portion of the property of the father, he will be receiving the birthright. மூத்தவர்கள் அப்படி பெற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் இருக்கிறதான அந்த சொத்தை சமமாக பிரித்துக் கொள்வார்கள். And the first one will receive the double 2 portions
and the remaining will be divided among the remaining male children. ஏன் அந்த மூத்த மகனுக்கு மாத்திரம் இப்படியாக இரட்டிப்பான பங்கு ஏன் கொடுக்கிறார்கள்? Why the first son will be given 2 portions of the property? குழந்தைகள் பிறந்த உடனே அந்த குழந்தைகளை தகப்பனுக்கு அடுத்தது இந்த குழந்தைகளை அவள வீட்டில் இருக்கிறதான பிள்ளைகளை அவன்தான் பராமரிக்க வேண்டும். After the death of the father, after the passing of the father, only he needs to take care of the remaining children. அது மாத்திரமல்ல அந்த தாயை அவனும் தான் கவனிக்க வேண்டும். Not only that, he only should take care of the mother. ஒருவேளை திருமணமாகாத பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த மூத்தவன் தான் அந்த பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். And if there are children who are not yet married, only he should take care of them and he should do the remaining necessary things. அதனால தான் வேதம் அவனுக்கு சொல்லப்படுகிறது இரட்டிப்பான அவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. That is why Bible says he must be given the 2 portions of the property of the father. ஆகினால் நமக்கு இந்த இரட்டிப்பான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாம் இழந்து விடக்கூடாது. Therefore we need to inherit this 2 portions. We should not lose it. சில வேளையில இந்த சேஷ்டபுத்திர பாகம் இந்த இரட்டிப்பான அந்த பங்கை சிலருக்கு கொடுக்கும் அவர்கள் கொடுக்காதபடிக்கு மறுத்திருக்கிறார்கள். And in few cases this birthright has not been given to them and but it was denied. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், and to Jacob there were 12 sons. அந்த 12 பிள்ளைகள் இருந்தாலும் மூத்தவன் ரூபன் என்று அழைக்கப்படுகிறார். The firstborn is called Reuben. அப்ப ரூபன் தான் அவன் சேஷ்டபுத்திரன், அவன் தான் முதற்பலன், அவன் தான் எல்லாவற்றையும் கவனிக்க கூடியவன். Reuben was the firstborn and he was supposed to be receiving the birthright and he was to take care of the remaining children. அவன் தான் குடும்பத்தில் மேன்மையானவனு கூட. And he was the excellent, he was the firstmost in the family. அப்படிதான் அந்த குடும்பத்தில் தேவன் அவனை முதலாவது பிறந்து அந்த குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையானவனாக கர்த்தர் அவனை வைத்திருந்தார். And the Lord God had kept him giving all the excellency in his family. முதலாம் நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது in First Chronicles chapter 5 and verse 1 we read, அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். and let us read that verse. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்டபுத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சிரேஷ்டபுத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய சிரேஷ்டபுத்திர அந்த பங்கை அந்த அவனுடைய மகனாகிய யோசேப்பினுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. His birthright was given unto the sons of Joseph, the son of Israel. இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம், from which we understand, ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளை மீறும்போது, when a man is transgressing the law of God, அல்லது தவறு செய்யும்போது, or otherwise when he is committing a mistake, ஒரு மனிதன் பாவியாக மாறும்போது, or otherwise when a man is becoming a sinner, அவனுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த சுதந்திரத்தை அவன் இழந்து போய் விடுகிறான். he may lose the inheritance which he is supposed to receive. அந்த சுதந்திரத்தை மற்றவர்களுக்கு உண்மையாக வாழக்கூடியவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்படுகிறது. And that inheritance will be given to the remaining ones who are worthy to inherit it. அதே போல தான் இஸ்ரவேலர் தான் உண்மையான அவர் சுதந்திரவாளிகள். And Israelites were the real inheritors. இன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமை காட்டினது நிமித்தமாக, because those Israelites disobeyed, புறஜாதியாராகிய நமக்கு அந்த பங்கும் அந்த பாத்தியமும் அந்த சுதந்திரமும் நமக்கு கிடைக்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். God has made that we the Gentiles may receive that blessed privilege. உண்மையாக சொல்ல போவோமானால் நாம் தேவனுடைய உண்மையான சுதந்திரவாளிகள் அல்ல. we are not the people to inherit the inheritance. தேவனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் அல்ல. We are not the people supposed to inherit the inheritance of God. அவர்கள் சரியில்லாமல் போனபடியினால் தான் இன்றைக்கு கிருபையாக இரக்கமாக புறஜாதியாராகிய நமக்கு இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெறும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். Because they were not right, God enabled us graciously, mercifully that we may inherit it. வேதத்துல நாபோத் என்றதான ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about a man called Naboth in the Bible. இந்த நாபோத் அவனுடைய சுதந்திரத்தை அவன் வாங்கிக் கொள்ளும்படியாக அந்த ஆகாப் கேட்டுக்கொண்டார். Ahab is asking for the inheritance of Naboth that it should be given unto him. ஆனால் அந்த என்னுடைய சுதந்திரத்தை அவன் என்ன செய்ய முடியும், என் தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் கொடுக்க முடியாது என்று அவன் சொன்னான். But he refused to give the father's inheritance to him. ஆகினால அவன் என்ன செய்தான், அவனை கொலை செய்து பிற்பாடு அதை எடுத்துக்கொண்டதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Bible says Ahab killed Naboth and took the father's inheritance for him. அந்த ஆகாபும் அவனுடைய அந்த யேசபேலும்
அவர் நிருபங்களை எழுதி பொய் சாட்சி அவனுக்கு விரோதமாக சொல்லி அவனை கொன்றுவிட்டு அவனுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறார். Ahab and Jezebel made false witnesses, wrote documents against him and took the inheritance of Naboth. ஆகினால் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பூமியிலே நம்முடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக பிசாசு பல விதத்தில் அவன் கிரியை செய்கிறார். Therefore, beloved ones, in this world Satan, devil is working against us that we may lose our inheritance. இது முதலாம் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். About this we read in 1 Kings chapter 21 and verse 3. அப்போ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்கும்போது, இது என்னுடைய பிதாவினுடைய அந்த சுதந்திரம், நான் அதை கொடுக்க கூடாது என்று அவன் சொன்னான். And when he was asking that portion of the land for him, he replied unto Ahab, the Lord forbid it me that I should give the inheritance of my fathers unto thee. வாசிக்கலாம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். பிதாக்களுடைய சுதந்திரத்தை நான் உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி அவன் சொன்னான். He replied, the Lord forbid it me that I should give the inheritance of my fathers unto thee. உடனே இதை ஆகாப் இப்படி சொன்ன உடனே அவன் போய் சாப்பிடாமல் படுத்து கொண்டான். அவளுடைய மனைவியாக ஏசபேல் ஒரு நிருபத்தை எழுதி அவன் ராஜாவுக்கு விரோதமாக தேவதூஷணம் சொன்னான் என்று பொய் சாட்சி சொல்ல வைத்து அவனை கல்லெறிந்து கொண்டு விட்டார்கள். And hearing this, Ahab came back to his house and he lie down on his bed, did not eat for a long time. Seeing this, his wife Jezebel wrote a letter and saying that he blasphemed against the king and God and made false witnesses and killed him. பிசாசு நம்முடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அல்லது நாம் பெற வேண்டிய சுதந்திரத்தை கொடாதபடிக்கு அவன் திருடுகிறவனாகவும் அதை அழிக்கிறவனாகவும் அதை கொல்லக்கூடியவனாகவும் இருக்கிறான். And Satan, he is a robber, that he will steal, he will kill us that we may not inherit the inheritance of father. இப்படி அநியாயமாக அந்த நாபோத்தை கொன்று கல்லெறிந்து கொன்று அவனுடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டபடினால், அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டபடினால் அந்த ஆகாபினுடைய முழு சந்ததியும் அழிக்கப்பட்டது. முழு சந்ததியும் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். Because Ahab took the inheritance of Naboth, the vineyard of Naboth, and the Lord God completely destroyed the generation of Ahab on this earth. அதே போலதான் ஆதி மனிதனுக்கும் கூட தேவன் எல்லா விதமான சுதந்திரத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். Likewise, only the Lord God had already given the first man Adam the every inheritance unto him. இந்த பூமியில் அவனை உருவாக்கி வைத்த போது, when he was created by God on this earth, அவன் பழுகி பெருகி பூமி நிரப்பி அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் அவனை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். God had blessed him that he should multiply, he should cover, he should fill this whole earth. அப்போ எல்லா வானத்தை பூமி எல்லாவற்றையும் அவன் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அவனை வைத்திருந்தார். God has kept him in the garden that he should have to inherit the heaven and the earth also. ஆதி மனிதனை கூட அவனிடத்திலிருந்து அந்த சுதந்திரத்தை அவன் பறித்து கொண்டான். And even from the hand of the first man, this devil plucked away the inheritance. பிசாசுடைய திட்டம் நாம் பெற வேண்டிய சுதந்திரத்தை பெறாதபடிக்கு அதை பறித்து கொள்வதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. The plan of demon, the plan of devil is to pluck away the inheritance from our hands which we are supposed to inherit. நம்முடைய சுதந்திரத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். We should be very careful, we should be diligent that we may not lose our inheritance. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, when we come to Genesis chapter 15, தேவன் அந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அந்த ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். The Lord God in a vision spoke to Abraham like this. வாசிக்கலாம் முதல் 3 வசனங்கள். Chapter 15 verses 1 to 3. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அருமையானவர்களே, இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமானார். Beloved ones, unto Abraham God
came in vision. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று அவருக்கு தரிசனமான. And he told in vision, fear not Abraham, I am thy shield and thy exceeding great reward. அப்போ ஆபிரகாம் அவன் சொன்ன, நீ வந்து அடியேனுக்கு என்ன தருவீர் என்று அவன் கேட்டுக்கொண்டான். And Abraham asked unto Lord, Lord, what will you give me? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று அவன் சொன்னான். Seeing I go childless, O Lord. என்னோட வீட்டு விசாரணக்காரனாக எலியாசர் இருக்கிறான். The steward of my house is this Eliezer of Damascus. என் வீட்டிலே பிறந்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் சுதந்திரவாளியா என்று அவனுக்கு சொன்னான். Behold, to me thou hast given no seed, and lo, one born in my house, he is mine heir. ஆண்டவர் சொன்னாரு, The Lord replied, உன் கர்ப்ப பிறப்பாகிய உனக்கு பிறக்கக்கூடியவனே அவன் சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொன்னார். and he that shall come forth out of thine own bowels shall be thine heir. The Lord அவனை told. கூப்பிட்டு அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்து உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று அவர் சொன்னார். And he brought him forth out and asked him to, made him to look upon the heaven and the stars, and told him, your generation will be like this. அதை சொன்னது மட்டுமல்லாமல் Not only saying this, 7-8 வசனத்தை வாசிக்கும் போது, when we read in verses 7 and 8, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்னும் கல்தேயருடைய தேசத்திலிருந்து உன்னை அழைத்தேன் என்று அவர் சொன்னார். and he told unto him, I am the Lord God that brought thee out of Ur of the Chaldees to give thee this land to inherit it. தேவனுடைய சுதந்திரத்தை கொடுக்கும்படியாய் ஆபிரகாமை அந்த கல்தேயருடைய அந்த தேசத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார். In order to give this inheritance to Abraham, the Lord took him out of Ur of Chaldees. அவனுடைய இனத்தை விட்டு, அவனுடைய தேசத்தை விட்டு, அவனுடைய எல்லா காரியத்தை விட்டு அவன் வேறு பிரிந்து காண்பிக்கப்பட்டதான தேசத்துக்கு அவன் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்ன போது எல்லாவற்றையும் விட்டு அவன் வேறு பிரிந்து அவன் புறப்பட்டு போனான். When he was asked by God to get out of his kindred and out of his land and out of his father's house, he obeyed and proceeded. இப்படி உன்னை வேறு பிரித்து நான் அழைத்து கொண்டு வந்தேன், இந்த தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். Likewise, I have called you and brought forth out that you may inherit this land. அப்பொழுது அந்த ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி இப்படியாக அவன் கேட்டான். Then Abraham asked unto God like this, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் இதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் நான் அறிவேன் என்று கேட்டான். Lord God, whereby shall I know that I shall inherit it? உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து 3 வயது கிடாரியை கொண்டு வர வேண்டும். And the Lord told him, take me an heifer of 3 years old. 3 வயது வெள்ளாட்டை கொண்டு வர வேண்டும். And a she goat of 3 years old. 3 வயது ஆட்டுக்கடாவை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். And a ram of 3 years old you should bring. ஆண்டவர் இதை கொண்டு வர சொன்னார். And the Lord God asked him to bring these 3 ஒரு things. காட்டுப்புறாவை, ஒரு புறா குஞ்சம் கொண்டு வர சொன்னார். And a turtle dove and an young pigeon. இவைகள் எல்லாம் பலி செலுத்தின போது, when he sacrificed these things, பெரிய ஒரு காரில் உண்டானது. there was a great darkness. அந்த துண்டங்கள் வழியாக அவர் கடந்து போனார். And he passed by the pieces. அந்த பலியின் ஊடாக கடந்து போய் அந்த ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தார். And he came through the pieces and spoke to Abraham like this. இந்த அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்க அங்க ஆபிரகாமை நோக்கி உன்னுடைய சந்ததியார் வந்து 400 வருஷம் பரதேசியாக அந்நிய தேசத்தை சேவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. And it was told unto Abraham, thy seed shall serve them and shall be bondmen, shall be afflicted for 400 years. 400 வருஷம் முடிந்த பிற்பாடு அவர்கள் மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. It was told to Abraham at the end of 400 years they will start with much substances. இப்படி எகிப்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்த உடனே, likewise when they got started out of Egypt, நீ இப்பொழுது குடியிருந்து கொண்டிருக்கிறாயே, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். and the Lord told, I will give your seed this land in which you are dwelling now. அந்த 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய எல்லை யாரெல்லாம் அந்த சுதந்திரமாக கொடுப்பார், எந்த இடத்தை கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டது. From verses 18 to 21 of chapter 15 he speaks about how he should have to divide this portion of inheritance to them. அப்போ அந்த ஜாதிகள் அங்கு வாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். and those nations were dwelling in that land then. பலவிதமான ஜாதிகள் இருந்தார்கள். and varieties of nations were found. ஆனால் அந்த தேசத்தில் அதிகமாய் குடியிருந்தவர்கள் கானானியர்கள். but the Canaanites were the people, they were multi
multitude in that land. அதனால தான் ஆண்டவர் அந்த பாலும் தேனோடு ஓடுகிற அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். That is why the Lord God promised them that you will inherit a land, the land of Canaan, in which milk and honey flows. அப்ப இந்த 15ஆம் அதிகாரத்தில் இப்படியாக அவனுக்கு ஒரு அடையாளம் காட்டினார். And in this chapter 15 he shown him a sign. அவன் சொன்னான், இதை சுதந்திரத்து நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் நான் அறிவேன்? He asked the Lord, whereby shall I know that I shall inherit it? அப்ப 3 வயது அந்த கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, 3 வயது வெள்ளாட்டுக்கடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is told unto him, an heifer of 3 years old, she goat of 3 years old, a ram of 3 years old. இந்த 3 வயது என்பது எதை காட்டுகிறது? And what does this 3 years old speaks of? இந்த 3 வயது என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே அந்த இயேசுவை காட்டுகிறது. And the Lord Jesus Christ who died and arose on the 3rd day, it speaks about him. 3 என்பது 3ஆம் நாள்ல அவர் மரித்து நம்முடைய மனிதனுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் மீறுதலுக்காகவும் மரித்து 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழும்பினார். And 3 speaks about our Lord Jesus Christ who died and rose on the 3rd day for all our sins and iniquities. அப்ப ஆபிரகாமுக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கும் இந்த சுதந்திரத்தை கொடுப்பேன் என்பது எதனால் அறிவேன்? இந்த பலியினால் அவன் அறிந்து கொண்டான். And when he asked, whereby shall I know that I shall inherit it, the Lord made him to understand it will be done only by this sacrifice. நாம் எப்படி அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? How can we inherit that inheritance? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நம்ம மரித்து நாம் அவரால் மீட்கப்படும்போது நிச்சயமாக அவர் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். And when we believe that Jesus Christ died for our sins and iniquities, when we believe his death and resurrection, we can surely inherit that inheritance. அப்போ நாம் எல்லாரும் அவருடைய சுதந்திரவாளிகளாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சுதந்திரவாளிகளாக நாம் மாறுகிறோம். Then through Jesus Christ we become his heirs. இதைதான் கலாத்தியர் நிருபத்தில் வித்தியாசமாக சொல்லி இருக்கிறது. And about this it is mentioned differently in epistle unto Galatians. அங்கு 2 பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. There it is mentioned about 2 children. 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Read chapter 3 verse 22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றி இல்ல 4ஆம் அதிகாரம் 22ஆம் chapter 4 verse 22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவிடத்தில் பிறந்தவன். அப்ப அங்க சொல்லப்பட்ட 2 பிள்ளைகள், 2 sons are mentioned there. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவரிடத்தில் பிறந்தவன். The one by a bond maid, the other by a free woman. இந்த 2 பிள்ளைகளும் 2 ஏற்பாடுகள் என்று வாசிக்கிறோம். These 2 are 2 covenants or testaments. அப்ப அடிமைத்தனம் என்று சொல்கிறது பழைய ஏற்பாடு. And the bond maid speaks about Old Testament. இந்த சுயாதீனமுள்ளவள் என்று சொல்கிறது புதிய ஏற்பாடு. The free woman speaks about the New Testament. நாம் எல்லாம் சுயாதீனமுள்ளவரான அந்த எருசலேம் இடத்துல வந்திருக்கிறோம். We all have come to the free woman who is Jerusalem. 26ஆம் வசனத்தில் மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள், அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் என்று வாசிக்கிறோம். Verse 26 it says, but Jerusalem which is above is free, which is the mother of us all. அப்போ இந்த இயேசுவிடத்தில் யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ, Therefore those who are all coming to Jesus, இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, all those who believe that this Jesus Christ died for us, எங்களுக்காக மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, all those who believe that this Jesus died for us and rose up for us, அவர்கள் சுதந்திரவாளிகளாக மாறுகிறார்கள். they become heirs. அதனால தான் இந்த 28ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, That is why when we read in verse 28, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். now we brethren, as Isaac was, are the children of promise. அப்போ நாம் எல்லாரும் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். Therefore like Isaac we became the children of promise. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாடு சீனாய் மலை என்று வாசிக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது அடிமையானவள் அந்த சீனாய் மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And the bondmaid, that Agar, is compared to the Mount Sinai. வாசிக்கலாம் 24 25 வாசிக்கலாம். Verses 24 and 25. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது, அது ஆகார் என்பவள் தானே.
ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. அந்த ஆகாருக்கு பிறந்ததான பிள்ளை என்று சொல்லுகிறது அது சீனாய் மலை என்று வாசிக்கிறோம். And the children unto Agar speaks, it is compared to Mount Sinai. புதிய ஏற்பாடு அந்த அந்த சுயாதீனமுள்ள உலகத்தில் பிறந்தவன் என்று சொல்லுகிறது புதிய ஏற்பாடு. And the New Testament is which is born to free woman. அது அந்த சீயோன் மலை என்று சொல்லுகிறது. And that is Mount Zion. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனங்கள் நாம் வாசிக்கலாம். In Hebrews chapter 12 verses 22 and 23 we read, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. இன்னைக்கு நாம் எல்லாரும் சீயோன் மலையிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். Now we all have come unto Mount Zion, ஜீவனுடைய தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கு வந்திருக்கிறோம். unto the city of the living God, the heavenly Jerusalem we have come. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக Therefore through the death of the Lord Jesus Christ, நாம் எல்லாரும் சீயோன் மலையிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். we all have come unto Mount Zion, பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறோம். to the general assembly and the church of the firstborn which are written in heaven we came. அங்க சொல்லப்படுகிறது அங்க நன்மையானவளை பேசும் இரத்தத்தின் இடத்துல இயேசுவின் இரத்தத்தின் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறோம். And there it is mentioned the blood that speaketh better things, unto the blood of Jesus we have come. ஆகையினால் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற அந்த சர்வ சங்கமாகிய அந்த சபையினிடத்தில் நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். Therefore beloved ones, through the Jesus Christ he has brought us to the general assembly and the church of the firstborn which are written in heaven. அப்போ இப்படிப்பட்டதான சபைக்குள்ள வந்தவர்கள், those that have come to this kind of assembly, இந்த சீயோன் மலையினிடத்தில் வந்தவர்கள், those that have come to the Mount Zion, நன்மையானவர்களை பேசக்கூடிய அந்த இரத்தத்தின் இடத்தில் வந்தவர்கள், those that have come to the blood which speak better things, இவர்கள் வந்து அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். they will come and inherit the inheritance which was given unto Abraham. அதனால அருமையானவர்களே நம்ம எல்லாரும் அந்த அவருடைய பிள்ளைகள், அந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். Therefore beloved ones, we are all the children of promise. அப்போ நம்ம எல்லாரும் அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். And we are all the heirs of the promise. நாம இதெல்லாம் வாசிக்கும் போது when we read in யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 35 30 கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 27 வாசிக்கலாம். and read Galatians chapter 3 verses 26 and 27. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 27. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. காலையில நம்முடைய பெரிய பாஸ்டர் அவர்கள் இதெல்லாம் குறித்து தெளிவாக சொன்னார். in the morning our chief pastor explained clearly about these things. அப்ப ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்போது நம்ம எல்லாம் தேவனுடைய புத்திரராக மாறுகிறோம். when we have been baptized we become the sons of God. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, John 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், chapter 1 verse 12 says, அதுல சொல்லப்படுகிறது அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். and those that believe on his name he has given them authority to become his children. அப்போ அந்த பிள்ளைகள் வந்து ஏதோ மாம்ச சித்தத்தினாலோ ரத்தத்தினால அல்லாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வாசிக்கிறோம். and those children not according to the will of the flesh or by the blood, but they had born of God. அப்போ தேவனாலே பிறந்தவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். therefore those who have believed Jesus, God has given authority that they will become children of God. அதற்கு பிற்பாடு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். therefore after that those that have been baptized in Christ Jesus, we become the sons of God. பிள்ளைகள் சுதந்தரிக்க முடியாது. children cannot inherit. அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? புத்திரராக மாற வேண்டும். they should become sons. காலையில பாஸ்டர் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள். morning pastor very clearly told, இந்த ஞானஸ்நானத்தில் நம்ம புத்திரராக மாறுகிறோம். in the baptism we become sons of God. அதற்கு பிற்பாடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதும், after that when we have received the anointing of the Holy Spirit, நம்ம எல்லாரும் அந்த தேவனுடைய புத்திரராக மாறுகிறோம். we all become sons of God. அப்போ தேவனுடைய சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், therefore in order to inherit the inheritance of God, இயேசு கிறிஸ்து
கிறிஸ்து மரித்ததை விசுவாசிக்க வேண்டும். We need to believe the death of Jesus. அது மாத்திரம் இல்ல, நாம் தேவனால பிறக்க வேண்டும். Not only that we need to be born of God. அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். After that we need to be baptized. பரிசுத்தாவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And then we need to be anointed of Holy Spirit. பரிசுத்தாவினால் அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். They should be led by the Holy Spirit. இத குறித்து தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. About this when we read in Romans chapter 8 and verse 14. வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எல்லாரும் ஒரு அழியில சொல்லுவோம். நம்மை பரிசுத்தாவினால் கர்த்தர் நிறைத்திருக்கிறார். God has filled us with the anointing of the Holy Spirit. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. அப்ப ஆவியானவரே சாட்சி கொடுத்திருக்கிறார், தேவனுடைய புத்திரர் என்று அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். Even the Spirit itself beareth witness with our spirit. இப்பொழுது பரிசுத்தாவி பெற்றவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறோம்? Now those that have been anointed of the Holy Spirit, who are we? பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறக்கூடிய புத்திர சுகாரத்தினுடைய ஆவியை பெற்றீர்கள். Ye have not received the spirit of bondage again to fear, but ye have received the spirit of adoption, whereby we cry Abba Father. அப்ப யார் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள்? Therefore who are going to inherit that inheritance? பரிசுத்தாவி பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்படக்கூடியவர்கள். Those that have been anointed of the Holy Spirit and led by the Spirit of God. அப்பா பிதா என்றதான உறவுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள். Those that are in the relationship between a father and the son. மகன் அப்பா என்றதான உறவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only those that are living in the relationship of father and son, they can inherit the inheritance. இவர்கள் புத்திரராகவே இருந்து விட கூடாது. Not only they should remain in his sons. அப்ப நம்ம எல்லாரும் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Now we are the sons of God. இனி எவ்விதமாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது. And we don't know how we are going to be. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது Yet when he comes, அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். and we shall be like him when he appears. இப்படிப்பட்டதான அந்த நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் அவர் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று வாசிக்கிறோம். Every man that hath hope in him purifieth himself even as he is pure. அதனால அருமையானவர்களே, அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல சுத்திகரித்து அவருக்கு ஒப்பாகவே நாம் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். Therefore beloved ones, we need to purify ourselves and we need to become like him. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பிதாவினால் வைக்கப்பட்டதான அந்த சுதந்திரத்தை ஜெயங்கொள்ளுகிறவர்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Only such people, such overcomers will receive the inheritance which God has kept for us. இங்க வாசிக்கிறோம், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று வாசிக்கிறோம். Here we read, if we are children, we are heirs. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே என்று நாம் வாசிக்கிறோம். And we are the heirs with the God. அப்ப நாம் சுதந்திரவாளிகளாக கிறிஸ்துவோடு கூட நாம சுதந்திரவாளிகளாக மாறி இருக்கிறோம். Therefore with the God we also have become heirs. ஆகினால் அருமையானவர்களே, சரியான அந்த முதற்பேரான சர்வ சங்கமாக சபையினிடத்தில் அவர்கள் கடந்து வந்திருக்க வேண்டும். And they, beloved ones, should have to come to the Mount Zion, the general assembly in which the names are written in heaven. அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். They should be born again. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்க வேண்டும். And they should be baptized. பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And moreover they should be anointed of the Holy Spirit and be led by the Spirit of God. இப்படி தேவனுடைய புத்திரராக இருப்பதற்கு and that they may be like this, the sons of God. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறித்தார் என்று சொல்லப்பட்ட பிற்பாடு நம்ம எல்லாம் புத்திரராக இருப்பதற்காகவும் தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். In Ephesians chapter 1 verses 4 to 6 we read like this, as he had chosen us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love, and he has predestinated us that we may receive the adoption of children by Jesus Christ. அப்போ தேவனுடைய புத்திரராக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து வைத்திருக்கிறார். Therefore that we may be the sons of God, he hath predestinated us even before the foundation of the world. அவர்கள் எல்லாரும் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாக மாற வேண்டும். They should be holy and without blame in love. அதற்காக
அவர் தேவ புத்திரராக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். இன்றைக்கோ நேற்றைக்கோ நம்ம தெரிந்து கொள்ளப்படவில்லை, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். It's not today or yesterday we have been chosen by God, but he has chosen us even before the foundation of this world that we may become his own sons. அதனால அருமையானவர்களே, நம்மை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி நம்ம எல்லாரும் நல்ல ஒரு மேன்மையான சபைக்குள்ள கொண்டு வந்து பரிசுத்தாவினால் நம்ம நடத்தப்பட்டு நம்ம எல்லாரும் தேவபுத்திரராக இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை போலவே நம்ம மாறிக்கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நம்ம சுத்திகரித்து அவருக்கு ஒப்பாகவே மாறிக்கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வார்கள். Therefore, beloved ones, being brought inside an excellent church, we need to purify ourselves as he is pure, and we need to prepare ourselves that we may inherit the inheritance which he has kept for us. 2 கொரிந்தியர் 1:22 வசனத்தை வாசிக்கும்போது, when we read 2 Corinthians chapter 1 and verse 22, அங்கு பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அச்சாரமாக பரிசுத்த ஆவியார் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். and he has given them that anointing as an earnest. அதனால அருமையானவர்களே, நம்ம அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அச்சாரமாக அட்வான்ஸாக பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. and this Holy Spirit anointing had been given as an advance, as a seal, that we may inherit that portion. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளமாக ஒரு அச்சாரமாக ஒரு அட்வான்ஸாக நமக்கு முன்பணமாக அந்த பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். that we may inherit that inheritance, this Holy Spirit had been given as an advance, cash to us. நம்ம வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:அதிகாரத்தில் 4-5 வாசிக்கலாம். read 2 Corinthians chapter 5 verses 4 and 5. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவர் அவரே என்று வாசிக்கிறோம். who also hath given unto us the earnest of the Spirit. நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு நம்ம இந்த கூடாரத்தை கலந்து விட்டு நாம என்ன இந்த பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு தேவனால கட்டப்பட்டிருக்கிற கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு நாம எல்லாம் போய் சேர போகிறோம். once we are going to dissolve this earthly body and we are going to receive the building of God which he is prepares for us. நமக்காக ஒரு நித்திய வீடு இருக்கிறது. we have an eternal house prepared for கைவேலை இல்லாத ஒரு வீட்டை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். he is building a building which is not made with hands. அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகும்படியாக இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்திருக்கான்னு சொன்னா, அதற்கு அட்வான்ஸாக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே என்று வாசிக்கிறோம். that we may inherit that house, God has given this earnest of the Spirit as an advance, and he himself prepares us for that sake. இந்த சுதந்திரத்தை பெறும்படியாக ஆயத்தப்படுத்துகிறவர் அவரே, and it is he prepares us for that inheritance. அதனால அருமையானவர்களே, இந்த முதற் பேரான சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில் கடந்து வந்தவர்கள் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும். அவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அவருக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். therefore, beloved ones, those that have brought into this to general assembly, they must be saved, baptized, and they must be anointed of the Holy Spirit. It is not enough, but they should be led by the Holy Spirit, and they should purify themselves as he is pure. அதனால தகப்பனுடைய சுதந்திரத்தை பெறும்படியாக நம் பிள்ளைகளாக மாறி புத்திரராக மாறி அவருக்கு ஒப்பாகவே மாறி அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். therefore, in order to inherit that inheritance of the Father, we must become like children, then we must become sons, and then we must become like him. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 வாசிக்கும்போது ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் என்று வாசிக்கிறோம். in Revelation chapter 21 and verse 7 we read like this, he that overcometh shall inherit all things. அந்த 21 முதல் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேம் அங்கு இறங்கி வருகிறதை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. in chapter 21 verse 1 we saw a new the holy city, new heaven and new earth are coming down from God. அந்த நித்தியத்தை அல்லது அந்த புதிய எருசலேமை அல்லது சீயோனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். therefore, in order to inherit that new Jerusalem and Zion, we need to become overcomers of everything. அப்ப ஜெயம் கொண்டவர்கள் தான் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். therefore, only the victors can inherit everything. அப்ப இந்த சபைக்குள்ள வந்தவர்கள், those that have come to this church, பரிசுத்த ஆவி பெற்றவர்கள், those that have been anointed of the Holy Spirit, ஞானஸ்நானம் பெற்றவர்கள், those that have been baptized, அவர்கள் ஜெயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். they should live an overcoming life. ஒரு ஜெய ஜீவித்தை செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்க வேண்டும். they should become people who are leading overcoming life. அங்கு அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் அவன் சுதந்திரத்துக் கொள்வான். verse 7 says, he that overcomes
overcometh shall inherit all things. அப்போ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் ஒரு ஜெயாளியாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். Therefore, in order to inherit everything, he must be an overcomer. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது. In Revelation chapter 12 and verse 5 we read the victorious man child had been caught up. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when you read Revelation chapter 3 and verse 21 அது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என் சிங்காசனத்தில் உட்காருவான் என்று அவர் சொன்னார். and he told to him that overcometh will I grant to sit with me in my throne even as I also overcame and sat down. அதனால அருமையானவர்களே இந்த பூமியில நாம ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும், ஜெயாளிகளாக மாற வேண்டும், ஜெய ஜீவியம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். For beloved ones, while on this earth we need to become victors, people who are leading an overcoming life. வேதத்துல பல ஜெயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. and in the Bible we read about many victories. இன்னைக்கு ஒரு ரெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். I want to keep two victories before you. நீங்க உபாகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். read Deuteronomy chapter 25 and verse 19. 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். chapter 25 verse 19. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் நீ சுதந்திரத்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது நீ அமலேக்கினுடைய பேரு வானத்தின் கீழ் இராதபடிக்கு நீ அழிய பண்ண கடவாய் என்று நீ அதை மறக்க வேண்டாம் என்று அவர் சொன்னார். The Lord says, it shall be when the Lord thy God hath given thee rest from all thine enemies round about in the land which the Lord thy God giveth thee for an inheritance to possess it, then thou shalt blot out the remembrance of Amalek from under heaven, thou shalt not forget it, the Lord says. சுந்தருக்கு கொடுக்கும்போது சத்துருக்கள் எல்லாம் அவர் விளக்கும்போது இவனை நீ என்ன செய்ய வேண்டும், வானத்தின் கீழே இராதபடிக்கு இந்த அமலேக்க வல்லமை அழிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. And the Lord told unto them that you should have to destroy the powers of spirits of Amalek when you are going to inherit the inheritance. ஏன் இதன் மேல இந்த அமலேக்கியருடைய மேல அவ்வளவு தேவன் அவ்வளவு வந்து அழிக்க வேண்டும் என்று சொன்னார்? And why the wrath of God was upon Amalek that they may be destroyed? அவனை மறக்க வேண்டாம் என்று சொன்னார். And the Lord told them that you should not forget him. அது 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when we read verses 17 and 18, அவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக அவன் வந்தான். and the Lord told, he feared not God and he came against you in the wilderness. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? what the Lord God told unto Abraham, 400 வருஷம் முடியும் போது at the end of 400 years, இவன் மிகுந்த பொருட்களோடு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வருவார்கள். and they will come out with huge silver and gold. அப்பொழுது இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னார். the Lord told, then I will give this land inheritance for them. இப்படி தேவன் திட்டத்தின்படி அவர்கள் புறப்பட்டு கடந்து வரும்போது according to the plan of God, when they started out of Egypt, அவன் வந்து அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக அவன் வந்தான் என்று வாசிக்கிறோம். and we read here Amalek did not fear God and he came against the people of God. முதலாம் சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது when we come to 1 Samuel chapter 15 and verse 2 we read, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கடந்து வந்தபோது when the land of people of Israelites came out of Egypt, அமலேக்கு அவர்களை வந்து வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். and the Lord told him that I have this in remembrance in my mind that they were in the way of people of Israel. தேவன் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை அடையாதபடிக்கு வழிமறிக்கக்கூடிய வல்லமை தான் இந்த அமலேக்க வல்லமை. and this is the spirit of Amalek, the power of Amalek, which is in between the way that we may be destroyed. தேவனுக்கு அவன் பயப்படாதவன். he will not fear God also. அவன் எப்போது அவன் கிரியை செய்வான்? when he will work. அங்க 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பல பலவீனரை எல்லாம் அவன் வெட்டினான் என்று வாசிக்கிறோம். and in the 18th verse of chapter 25 of Deuteronomy we read like this, that when you are feeble and weak he slayed many. நீ விளைத்திருக்கும்போது விடாய்த்திருக்கும்போது பலவீனப்படும்போது தான் அவனை உன்னை வெட்டுகிறான். when you are feeble, when you are fainted and weary, he will smote the hindmost. ஒரு காலத்தில் நீ வைராக்கியமாக இருந்தவன். once upon a time you were zealous. கர்த்தருக்காக நீ வைராக்கியமாக கிரியை செய்தவன். you worked for God with all zeal. முன்னாடி நின்றவன். you stood front of the camp. ஊழியத்தில் எல்லாவற்றிலும் முன்னுக்கு நின்றவன்.
நிற்கிறவன். In all the ministries you stood front. இன்னைக்கு இந்த அமலேக வல்லமை உன்னை தாக்கி இருக்கிறபடியால் நீ பாளையத்துக்கு பின்னாடி பலவீனப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Because this Amalek had attacked you, you were in the hindermost part of the camp. இளைத்து விடாய்த்திருக்கையில் அவன் பலவீனரை வெற்றினான் என்று வாசிக்கிறோம். Then you were feeble and fainted and weary, he smote the hindmost. இந்த அமலேக வல்லமையை நீ ஜெயிக்கும் போதுதான் உனக்காக வைக்கப்பட்டதான சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். Only if you overcome this Amalekites, then only you can inherit the inheritance which had been kept for you. எந்த விதத்தில பலவீனத்துக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. In any manner you should not give room for weakness. இளைத்து விடாய்த்திருக்க கூடாது. You should not be feeble and fainted. இந்த வல்லமையை நீ எப்படியாவது மேற்கொள்ளத்தான் வேண்டும். நீ பலப்பட்டு இந்த வல்லமைகளை முறியடிக்க வேண்டும். However, you need to be strengthened and you need to overcome this power. இன்றைக்கு இந்த வல்லமை எத்தனையோ பேரை கொள்ளை கொண்டு போய் விட்டது. And many had been robbed by this power today. ஊழியக்காரரை கொண்டு போய் விட்டது. It had took many servants of God also. எத்தனையோ நல்ல விசுவாசிகளை கொண்டு போய் விட்டது. It had robbed many good believers. ஈவன் வந்து சுதந்திரத்தை பெறாதபடிக்கு வழிமறித்து அவனை பாதையில நிப்பாட்டுகிறவன், அவன் வழிமறிக்கிறவன், அவனை எதிர்க்கிறவன். And this is a power which is resisting against the people of God in their way, halfway, that they may not inherit the inheritance. இது குறித்து யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? About him it is written in Exodus chapter 17. இந்த 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அமலேக்கு வந்து ரேவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். In chapter 17 verse 8 we read, this Amalekites made a war against Israelites in Rephidim. ரெவிதீம் என்று சொல்லப்பட்ட அந்த ரெவிதீம் சொன்னா இளைப்பாறுகிற ஒரு இடம். Rephidim means a resting place. ஆறுதலான இளைப்பாறுதலான ஒரு இடம். It is a place of rest. இந்த வல்லமை யாரெல்லாம் இளைப்பாறுதலாக ஆறுதலாக இருக்கிறார்களோ அவளை விட மாட்டான். இளைப்பாறுதலை கெடுக்கிற வல்லமை தான் இந்த அமலேக வல்லமை. This is the Amalek, the spirit of Amalek is he will not let anybody to remain rest. இந்த வல்லமை எதிர்த்த போது தேவன் என்ன சொன்னார்? When this power resisted, what did God say? அங்க அமலேக்கரோடு நீ யுத்தம் பண்ண வேண்டும், நீ மலையுச்சிக்கு போக வேண்டும் என்று சொன்னார். And the Lord God advised Moses that you should climb up to the top of the mountain. தேவனுடைய கோலை உன்னுடைய கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்று அவர் சொன்னான். And he asked him to have the rod of God in your hand. அப்பொழுது அந்த அமலேக்கரோடு யுத்தம் பண்ணபடி அவர்கள் கடந்து மலையுச்சிக்கு ஏறினார்கள். And they climbed up the top of the hill to fight against Amalekites. மோசேயும் ஆரோனும் ஊரும் மலையுச்சியில் ஏறினார்கள். Moses, Aaron and Hur went up to the top of the hill. யோசுவா ஜனங்களை தெரிந்து கொண்டு ஜனங்களோடு போய் அந்த எதிரிகளோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். Joshua chose the people of God and went to the camp and made a war against Amalekites. மோசேயுடைய கைகள் உயர்ந்திருக்கும் போது அந்த இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். When the Moses hands were lifted up, prevailed, the Israelites prevailed. இந்த மோசேயுடைய கை எப்பொழுதெல்லாம் தாழ்ந்து போனதோ அப்பொழுது அமலேக்கர் மேற்கொண்டு விட்டார்கள். When he let down his hand, Amalek prevailed. இந்த அமலேக்கருடைய வல்லமை கைகளை தளரவிட பண்ணுகிறதான ஒரு வல்லமை. Amalekites, the spirit of Amalekites will make your hand go weary. இப்படி கைகள் அசந்து போன போது when his hands were heavy, ஒரு கல்லை கொண்டு வந்து வைத்தார்கள். கல்லின் மேல் அவன் உட்கார்ந்தான் என்று வாசிக்கிறோம். they took a stone and put it under him and he sat thereon. அப்போ அமலேக்கன் யுத்தம் பண்ணும்போது when the Amalekites were fighting against people, அந்த கலங்க தேவையில்லை. and you need not be troubled about that. கல் என்று சொல்லக்கூடிய அந்த கண்மலை என்று சொல்லக்கூடிய இயேசுவின் மீது இளைப்பாறி கொண்டு தேவ சமூகத்தில் அவனுக்காக அந்த வல்லமைக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ண வேண்டும். We should rest upon a stone who is Jesus and we need to fight this fight. அப்பொழுது என்ன நடந்தது? Then what happened? ஒரு புறம் ஊரும் மறுபுறம் அதில் ஆரோனும் தன்னுடைய கரத்தை வந்து மோசேயுடைய கரத்தை தாங்கி பிடித்தார்கள். Aaron and Hur stayed up his hands. இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். From this we understand. எப்போது நம்ம நடத்திப்புகாரர்களோடு நிற்க வேண்டும். We need to stand together with the leaders. அந்த மோசேயோடு எப்படி அவர்கள் மலையுச்சிக்கு ஏறினார்களோ அதே போல சேர்ந்து ஏற வேண்டும். And we need to climb up together with Moses, the leaders, as they climbed on that day. நம்முடைய நடத்திப்புகாரருடைய கரங்களை நாம தூக்கி பிடிக்க வேண்டும். We need to join together with the leaders and held up their hands. அவர்கள் கரம் உயர்த்தப்பட்டிருக்கும் போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டாகும். Only when their hands are held up we will receive victory in our life. எப்படி அவர்கள் ஊரும் ஆரோனும் அவருடைய மனுஷ கரங்களை தூக்கி பிடித்துக் கொண்டு வந்தார்களோ அப்படியே நம்முடைய நடத்திப்புகாரர்களை நம்ம நடத்தக்கூடியவர்களை எப்போது நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். As they, Aaron and Hur, lift up the hands of the Moses, we need to exalt the leaders and we need to join together with them. அவர்கள் கை உயர்ந்திருந்தால் மட்டுமே சபைக்கும் ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் ஒரு ஜெயம் உண்டாகும். Only if their hands were lifted up, only if their hands are exalted, the land, the church
church and the people will receive victory. இந்த 16ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறது? Verse 16, what does it say? அமலேக்கு இதனுடைய கை வந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமான கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று அவர் சொன்னார். For he said, because the Lord had sworn that the Lord will have war with Amalek from generation to generation, because his hand is against the throne. அங்க மேல சொல்லப்பட்டது சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் போராடுகிறவன். And he is the one who will fight against the throne. நாம தான் சிங்காசனத்தை சுதந்தரிக்கக்கூடியவர்கள். We are one who are supposed to inherit the throne. நாம் தான் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையாக மாறக்கூடியவர்கள். We are the ones who are going to become the overcoming man child. நாம் தான் ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் சுதந்தரிக்கக்கூடியவர்கள். We are the ones who are supposed to inherit all things by overcoming. அப்போ இந்த சுதந்திரத்தை பெறாதபடிக்கு கிரியை செய்யக்கூடியதான வல்லமைகள் தான் இந்த அமலேக்க வல்லமைகள். Therefore the powers which are working against our inheritance is the power of Amalekites. மோசே இருந்த காலத்தில் அந்த சந்ததியிலும் கிரியை செய்தது. And in the generation, with the generation of Moses, the spirits working against. அதற்கு பிற்பாடு உள்ள சந்ததியிலும் கிரியை செய்தது. And the found generations to follow these spirits working against them. இப்படி ஒவ்வொரு சந்ததியிலும் கிரியை செய்யக்கூடிய வல்லமை தான் இந்த வல்லமை. தலைமுறை தோறும் இந்த கிரியை செய்கிற வல்லமை தான் இந்த அமலேக்க வல்லமைகள். And likewise the spirit of Amalekites are working against generations after generations. இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமையும் அந்த அமலேக்க வல்லமை தான். And this power of Amalekite is working against this last generation in this dispensation. நம்முடைய சுதந்திரத்தை கெடுக்கும்படியாக, சுதந்திரத்துக்கு விரோதமாக, சுதந்திரத்தை பெறக்கூடாதபடிக்கு எதிராக வரக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமைகள் தான் இந்த வல்லமை. இந்த வல்லமை ஜெயிக்கும்படியாக பலவீனப்பட்டு போக கூடாது, விளைத்து போக கூடாது. பலசாலிகளாக இருந்து பரிசுத்தவான்களோடு நடத்திப்புக்காரர்களோடு இருந்து அவர் சொல்லுகிற உபதேசத்தோடு கூட இசைந்து நின்று இந்த வல்லமைகள் எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். These spirits of Amalekites we need to overcome. We should not go fainted, we should not be weary. Instead we should be with the leaders, we should be with the doctrine of the church, and we should give hands to the leaders, and if it be so we will overcome this spirit. எப்படி மோசேயோடும் ஆரோனோடும் அவன் அந்த மலையுச்சிற்கு அந்த ஏறினார்களோ அதே போல நாம் அவர்களோடு கூட சேர்ந்து ஏற வேண்டும். And likewise they Aaron and who climbed up to top of the hill with Moses, we need to climb up. நாம் அவர்களோடு சேர்ந்து போய் இந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும். We need to join together with them and we need to make this battle. அப்படியானால் இந்த அமலேக்க வல்லமையில முறியடிக்க முடியும். எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்தது நாம எதை ஜெயிக்க வேண்டும்? Nextly what we need to overcome. உபாகமம் 7ஆம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் 2 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். Deuteronomy chapter 7 first 2 verses. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அப்போ இந்த அந்த தேசத்துல போய் அதை சுதந்திரத்து கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலாம் ஜனபெருத்த ஜாதியாகிய இந்த 7 ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்துவேன் என்று சொன்னார். When the Lord God told them, when I bring you to a place where you can go and possess the inheritance, I will drive away the 7 nations which are greater and mightier than you. அப்போ உன்னை பார்க்கலாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஜனபெருத்த ஜாதியாகிய இந்த 7 ஜாதிகளை நான் துரத்தி விடுவேன். The Lord told them, I will cast out the 7 nations which are greater and mightier than thou. அப்பொழுது நான் அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்போது, then when I surrender themselves in your hands, அதை முறியடிக்க வேண்டும். you need to smite them. அவைகளை சங்காரம் பண்ண வேண்டும். you need to destroy them. அவர்களோடு நீ உடன்படிக்கையும் பண்ண வேண்டாம், இரங்கவும் வேண்டாம் என்று சொன்னார். thou shalt make no covenant with them nor show mercy unto them. சில வேளையிலே இந்த ஜாதிகளோடு நாம் சமரசம் பண்ணி விடுகிறோம். at times we compromise with these nations. இதோடு கூட நாம் சமரசம் பண்ண கூடாது, உடன்படிக்கை பண்ண கூடாது, இரங்கவும் கூடாது. இல்ல இரக்கம் வைக்காமல் இந்த ஜாதிகளை நாம் சங்காரம் பண்ண வேண்டும், அழிக்க வேண்டும். we should not compromise with these nations, we should not make any covenant with them, we should not show any mercy to them, we must destroy them completely. அப்ப அந்த 7 ஜாதிகள் என்று சொன்னால் ஏதோ 7 ஜாதிகள் பெரிய ஜாதி இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் எழுத்தின்படியே அவர்கள் 7 பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். 7 nations means literally there were
strong and mighty 7 nations were there. அப்போ இந்த 7 ஜாதிகள் என்று சொல்லுகிறது நமக்குள்ள இருக்கிறதான 7 வகையான தன்மைகளை காட்டுகிறது. These 7 nations speak about the 7 characters that are working against us within us. இந்த ஐம்புலன் இருக்கிறது, இந்த 5 அவயங்கள், The 5 organs of our body. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. And after that our spirit, our soul. நம்முடைய ஆவியில ஒரு மனம் இருக்கிறதே, இந்த மனம், இந்த தாட்ஸ், இந்த எண்ணங்கள் இருக்கிறது, இந்த எண்ணங்கள் இருக்கிற வல்லமைகளோடு நம்ம சமரசம் பண்ணக்கூடாது, அது துரத்த வேண்டும், அதை சங்காரம் பண்ண வேண்டும். In our spirit we find mind. In our mind we have thoughts and imagination. We should not compromise with these powers. ஆத்மா இருக்கிறது, இருதயத்துல பலவிதமான வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகிறது. We have a soul in that heart that desires. We should not compromise with it. இந்த தவறான விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும், காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதை நாம் சங்காரம் பண்ண வேண்டும். All the wrong desires and affections, we should not compromise with them. We should destroy them, smite them. இந்த ஐம்புலன் இருக்கிற மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று எல்லாருக்கும் தெரியும். And 5 organs of body we all know: ears, nose, eyes and the senses. இந்த ஐம்புலன்களில் உருவாக்கக்கூடியதான தேவனுக்கு விருப்பமில்லாத எல்லா காரியத்தையும் என்ன செய்ய நம்ம கையில ஒப்பு கொடுக்கும்போது அந்த வல்லமைகளை என்ன செய்யக்கூடாது, உடன்படிக்கும் பண்ணக்கூடாது, சமரசம் பண்ணக்கூடாது, அவைகளை சங்காரம் பண்ணி அவைகளை முற்றிலுமா இறங்காமல் அதை சங்காரம் பண்ணி அழிக்க வேண்டும். When the things are working against in our 5 organs of our body, when God is giving them, surrendering them in us, in our hands, we should not compromise with them. We should not make any covenant with them. We should not show any mercy to them, but destroy them completely. அதனால தான் ரோமர் 8 ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, that's why when we read in Romans chapter 8 and verse 13, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். if you mortify your deeds by the spirit, ye shall live. அப்ப மாம்சத்தின்படி நாம ஜீவிக்க கூடாது, அந்த வல்லமைகளை எல்லாம் சமரசம் பண்ண கூடாது, இதை அழிக்க வேண்டும். Therefore we should not live according to the carnal natures, but we should not compromise with them. We should destroy them completely. இத குறித்து பரிசுத்த பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? About this, when Saint Paul is writing, what does he say? முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, when we read in 1 Corinthians chapter 6 verses 9 to 12, அநியாயக்காரரும் பாவிகளை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. there it is mentioned about unjust and the sinners. அநியாயக்காரரும் பாவிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிக்க முடியாது என்று வாசிக்கிறோம். And we read like this: the kingdom of God cannot be inherited by the sinners. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்டதான பாவ சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது, இவளை சமரசம் பண்ண கூடாது, அதை அழிக்க வேண்டும். In order to inherit such inheritance which is the inheritance of God, we should not compromise with these evil characters or natures. We need to destroy them entirely. அதுல 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, முன்னே நீங்கள் அப்படி இருந்தீர்கள். In the 9th verse it is mentioned that you were previously before like that. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், இப்பொழுது நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று வாசிக்கிறோம். But ye are washed, ye are sanctified, justified in the name of the Lord Jesus Christ and by the Spirit of God. அப்படியானால் இந்த 7 ஜாதிகளோடு நம்ம சமரசம் பண்ணாமல், இரக்கம் பாராட்டாமல் இவர்களை துரத்த வேண்டும், இவர்களை சங்காரம் பண்ண வேண்டும், இவர்களை அழிக்க வேண்டும். அழித்தவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். Therefore the 7 nations, we should not compromise with them. We should not make any covenant with them. We should not show any mercy to them, but we should have to destroy them completely. Only those that have destroyed these 7 nations completely will inherit the inheritance of God. என்னாகும் 33ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read in Numbers chapter 33 and verse 55, இந்த ஜாதிகளை நீங்கள் அழிக்காவிட்டால், if you do not destroy these nations, அவர்கள் உங்களுக்கு முள்ளுகளாக கூறுகளாக மாறிவிடுவார்கள். they will become thorns and thistles for you. உங்களுடைய கண்களுக்கு அவர்கள் முள்ளுகளாக மாறிவிடுவார்கள். And they will become thorns for your eyes. உங்களுடைய விலாவிலே குத்தக்கூடியதான அவர்கள் அம்பு ஈட்டிகளாக மாறிவிடுவார்கள். They will become spears that will pierce your side. அவைகள் நம்மை வேதனை உண்டாக்குறது மட்டும் இல்ல, பரலோக ராஜ்யத்தை சுந்தரிக்காதபடிக்கு நம்மை அது அழிக்கிறதான ஒரு வல்லமைகளாக இருக்கிறது. Not only they will grieve them, they will pain them, but they are the powers that will not allow us to inherit the inheritance of God. அது மட்டுமல்லாமல், not only that, இந்த தேசத்தை சுந்தரிக்கும் போது, when you inherit this land, இந்த 7 ஜாதிகளை நம்ம வந்து முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ணுகிறது மட்டுமல்லாமல், not only we smite and destroy these 7 nations, 31 ராஜாக்களையும் நாம துரத்த வேண்டும், அழிக்க வேண்டும். we need to cast away 31
31 kings that are found there. இது யோசுவாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது 31 ராஜாக்களை பற்றி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. In Joshua chapter 12 verses 9 to 24 we read about 31 kings there. அப்போ 31 ராஜாக்கள் என்பது நமக்குள்ள கிரியை செய்கிற 31 தன்மையான நமக்குள்ள இருக்கிற தேவனுக்கு விருப்பமாக இல்லாத ஒரு கிரியைகள் தான். And the 31 kings, it also signify 31 unwanted natures that are found within us and working against us. இந்த வல்லமைகளும் கூட நாம ஜெயிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். Even we need to overcome these powers also. இது ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது நாம் விளங்கிக் கொள்ளலாம் எப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறது என்று. அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள், ஸ்தோத்திரம் பண்ணாதவர்கள், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உண்மை தெய்வத்தை பற்றி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாம துதியாம இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்கள் வரிசையாக சொல்லி இருக்கிறது. In Romans chapter 1 verses 21 to 32 we read about these 31 kings. They knew God but they did not give glory unto God, and their heart without understanding become darkened. Likewise many things are mentioned about them. அப்போ இந்த ராஜாக்களை எல்லாம் என்ன செய்ய, நம்ம ராஜாக்கள் என்று சொல்கிறது ஆளுகை செய்ய, நமக்குள்ள இருக்கிற நம்மை ஆளுகை செய்கிறதான இப்படிப்பட்டதான பொல்லாத சுபாவத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை துரத்த வேண்டும், அழிக்க வேண்டும். Therefore these 31 kings speaks about the 31 evil characters which are ruling over us. We need to destroy them also. இதெல்லாம் நாம் ஜெயித்த பிற்பாடு தான் நமக்கு அந்த சுதந்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. Only when we overcome all these things that inheritance will be given unto us. அப்ப பாருங்க அந்த 29ஆம் வசனத்திலிருந்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 32ஆம் வசனம் வரைக்கும் பல சுபாவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. From verses 29 to 32 many evil natures are mentioned there. அதனால அந்த 21ஆம் வசனத்திலிருந்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 31 சுபாவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. From verses 21 to 32 we can find 31 different evil natures that are working in man. ஆகையால இந்த 7 ஜாதிகளை நாம முறியடிக்கிறது, சங்காரம் பண்ணுகிறது மட்டுமல்லாமல் இந்த 31 ராஜாக்களை நாம துரத்த வேண்டும். Not only destroying the 7 nations, we need to drive away, cast away the 31 kings from us. எப்பொழுது இவைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும்? When can we overcome these things? யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 29 30 வாசிக்கலாம். Read Exodus chapter 23 verses 29 and 30. தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்திற்குள்ளே உன் முன்னின்று துரத்து விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாய் உன் முன்னின்று துரத்தி விடுவேன். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விருத்தி அடையும் போது இந்த சத்துருக்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் துரத்தி விடுவேன். When thou be increased and inherit the land, I will drive these nations little by little from before thee. அப்ப அந்த 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? Therefore when we can overcome the 7 nations and 31 kings, தேவன் நம்முடைய கையில அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். the Lord will give them in our hands. நாம் விருத்தி அடையும் போது, when we get increased, நாம் வளரும் போது, when we grow, நாம் சுபாவங்கள்ல வளரும் போது, when we grow in our natures, நாம் தெய்வீகத்துல வளரும் போது, when we grow in divinity, நாம் பரிசுத்தத்துல வளரும் போது, when we grow in holiness, இப்படி விருத்தி அடையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக துரத்தி அந்த வல்லமையில நாம் ஜெயிக்க முடியும். when we get increased like this, little by little we can drive these nations and the kings and then inherit the portion. அதனால ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன்தான் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். Therefore he that overcometh shall inherit all things. அதனால அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்டதான வல்லமைகளை நாம் போராடி ஜெயித்து நமக்கு வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்தை நம்ம சுதந்தரித்துக் கொள்வோமாக. Therefore in the last times, beloved ones, let us overcome all these powers and shall we inherit the thing which had been kept for us. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16 17 வாசிக்கும் போது, when we read Hebrews chapter 12 verses 16 and 17, அங்கு ஏசாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. that it is mentioned about Esau. பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் கூட ஆகாதவன் என்று அவன் தள்ளப்பட்டான் என்று அறிவீர்கள் என்று வாசிக்கிறோம். And after that he wanted to inherit the blessing but he was rejected. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் கூட மனம் மாறுதலை அவன் காணாமல் போனான். For he found no place of repentance though he sought it carefully with tears. இது ஆவியானவர் நமக்கு அப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். This had been written by the Spirit of God for our sake. மேல
உள்ள வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது when we read the verses above, யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று வாசிக்கிறோம். follow peace with all men and holiness, without which no man shall see the Lord, we read. இந்த ரெண்டு காரியங்களில் சொன்ன பிற்பாடு After telling these two things, யாதொரு கசப்பான வேறு முளைத்தெலும்பி உங்களுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அப்படின்னு வாசிக்கிறோம். and we read like this, that you may not lose the grace of God, lest any root of bitterness spring up and trouble you. கசப்பான வேர் நமக்கு உள்ள முளைக்கும் போது, when the root of bitterness is springing up inside you, தேவனுடைய கிருபை ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து போகிறோம். we may lose the blessings of God and the grace of God. இத குறித்து தான் ஆவியானவர் சொல்கிறார், யாவரோடு சமாதானமா இருக்கும், பரிசுத்தம் இல்லாம இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பது இல்லையே. about which the Holy Spirit says, follow peace with all men and holiness, without peace and holiness no man shall see the Lord. அது கீழே இது சொன்ன பிற்பாடு, and telling all these things following, ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட வேசி கள்ளனாகி ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். lest there be any fornicator of profane person as Esau, who for one morsel of meat sold his birthright. அப்போ இந்த ஏசாவுக்குள்ள ரெண்டு காரியங்கள் இருந்திருக்கு. for two things were found in Esau. ஒன்னு கசப்பான வேறு, one is root of bitterness. சமாதானம் இல்லாமல் அவன் யாக்கோபோடு அப்படி இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். without peace he led his life with Jacob. இன்னொன்னு மாம்ச பசிக்காக, ஒருவேளை போஜனத்துக்காக இந்த மாம்ச பசி அவன் போக்கிக் கொண்டான். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது வேசிக்கல்லன். and for the hunger which was found in his flesh, he sold his birthright, about which the Bible says that is an adultery. எத்தனை பேர் அந்த கசப்பான வேறு இல்லாமல் யாவரோடு சமாதானமாக இருக்கிறீர்கள்? how many of you are in peace without any root of bitterness in you? எத்தனை பேர் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? how many of you can say that you lead a holy life? அப்ப அங்க சொல்லப்படுகிறது, யாவரோடு சமாதானமா இருக்கும், பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிப்பது இல்லையே. there is mentioned, follow peace with all men and holiness, because without holiness no man shall see the Lord. எப்படி சமாதானம் இல்லாமல் தரிசிக்க முடியும்? how can you see the Lord without peace in you? எப்படி பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியும்? how can you see the Lord without holiness? பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பியும் கூட அவன் அதை பெறாமல் போய்விட்டான். after that, when he wanted to inherit the inheritance, he was not supposed to inherit it. ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் கூட அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு, ஆகையினால் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நம்ம தள்ளப்பட்டு போய்விடக் கூடாது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கடைசி நாட்கள் இப்படிப்பட்டதான வல்லமைகள் நம்முடைய சுதந்திரத்தை இழக்கச் செய்யும். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். and he wanted to inherit the inheritance, but he was rejected. beloved ones, therefore take heed, Spirit of God is speaking unto us, we should have peace and holiness within us. அடுத்தது nextly, லூக்கா 10 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் போது, when we read Luke chapter 10 and verse 25, ஒரு நியாயாசிரி ஒருவன் இயேசுவிடத்தில் சோதிக்கும்படியாக இப்படியாக ஒரு கேள்வி கேட்டான். a man came unto Jesus to try him. he asked, put forth a question like this, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். and he asked unto him, Master, what shall I do to inherit the eternal life? அவன் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். and the Lord told unto him, you should have to keep the law. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரு? telling that, after that what did he say? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். thou shalt love the Lord thy God with all thy heart, with all thy soul, with all thy strength, and with all thy mind. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று அந்த ஒரு வார்த்தையை சொன்னார். and there he mentioned another word, love thy neighbor as thyself. இதற்குள்ள எல்லா நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. and in this every other law and the prophecies are indexed. அப்ப நித்தியத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்றால், therefore in order to inherit the eternal life, தேவன் சொன்னதான இந்த ராஜரீக பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். we need to keep this royal laws which God has given us. இந்த பிரமாணங்களை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அவன் அன்பு கூற வேண்டும். here it is mentioned, he need to love God with all his heart, with all his soul, with all his strength, and with all his mind. இது சொன்ன பிற்பாடு அடுத்து ஒரு காரியத்தை அவர் சொன்னார். after telling this, another thing he added, இவன் நினைச்சா தன்னை நீதிமான் என்று காட்டிக்கொள்ளும்படியாக அவன் அப்படி அங்க சொல்லப்பட்ட பிறன் யார் என்று அவன் கேட்டான். and to show forth that he is just, he asked, who is my neighbor? பிறன் சொன்னது என்ன? பிறனிடத்தில் அன்பு கூறன் பிறன் சொன்னா என்னன்னு கேட்டார். and he asked unto Jesus, who is my neighbor? அப்பொழுது அங்க ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. there it is mentioned,
narrated an incident. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு அவன் புறப்பட்டு போகும்போது Certain man went down from Jerusalem to Jericho, கள்ளர் கையில் அவன் அகப்பட்டான். fell among thieves, அவனை வஸ்திரத்தை உரிந்து கொண்டு stripped him of his அவனுடைய raiment, உடைமைகள் எல்லாம் உரிந்து கொண்டு took him all his அவனை substances, காயப்படுத்தி குற்றூராக விட்டு போனார்கள். wounded him, departed, leaving him half dead. அங்கு ஒரு ஆசாரியனும் ஒரு லேவியனும் கடந்து வந்தான். By chance, certain priest and Levite passed by, ரெண்டு பேரும் விலகி போய் விட்டார்கள். and they both passed by. அதற்கு பிற்பாடு ஒரு புறஜாதியான ஒரு சமாரியன் கடந்து வந்தான். And after that, a certain Samaritan came on that way. அப்பொழுது அவனை பார்த்து மனதுருகி அவனுடைய காயங்களை கட்டி எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து அவனுடைய காயங்களை எல்லாம் கட்டி சுய வாகனத்தின் மேலே ஏற்றி தன்னுடைய சத்திரத்தில் கொண்டு போய் அவன் பராமரித்தான் என்று வாசிக்கிறோம். When he saw him, had compassion on him, went to him, bound up his wounds, pouring in oil and wine, set him on his own beast, brought him to an inn and took care of him. அப்பொழுது அங்கு கேட்கப்பட்டது பிறன் யார் என்று அங்கு கேட்கப்பட்டது. மூன்று பேர்ல பிறன் யார்? And in that incident, a question was arising, who was his neighbor among the three? 37ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இரக்கம் செய்தவன் என்று வாசிக்கிறோம். In verse 37, he that showed mercy on him. இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். From this we understand. அந்த சுதந்திரத்தை, அந்த பரலோகத்தில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த நித்திய சுதந்திரத்தை சுதந்திரிக்க போவர்கள் யார்? Who are going to inherit the inheritance which is kept in the heaven? ஆண்டவரை முழுமையாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். Those that love God with all their heart. தன்னை போலவே பிறனை நேசிக்கக்கூடியவர்கள். They that love their neighbors as thyself. மற்றவர்களுக்கு அந்த நல்ல சமாரியனை போல புறஜாதியான போல நாம் இரக்கம் செய்து கொண்டிருக்க வேண்டும். We need to have mercy on others like that good Samaritan and a Gentile. அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Only such ones are going to receive that inheritance. அதனால கொஞ்ச நாள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Therefore few days are before us. ஆண்டவர் அதிகமாக நேசிக்க ஆரம்பிப்போமா? Let us love God much in these days. அப்படி நேசிக்கும் போது நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். Then we can surely inherit that inheritance. அடுத்து என்னாகும் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Nextly, when we come to Numbers chapter 13 and verse 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த 12 பிரபுக்கள் சுதந்திரிக்க வேண்டியதான அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்பப்பட்டார்கள். There about 12 people were sent to spy the land of Canaan, their inheritance. அந்த 12 பேரும் 12 பிரபுக்களாக இருந்தார்கள். Those 12 spies were 12 princes. அப்ப போய் அதை பார்த்து விட்டு அவர்கள் வந்து பார்த்து அவர் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று அவர் சொன்னார்கள். And they replied like this, that we can easily inherit that land. இவர்கள் போய் பார்த்து வந்த தேசத்தை பார்த்து ரொம்ப எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். They told, we will easily inherit that possession. எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம், எளிதாக பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் சொன்னார்கள். And they told, let us go up at once and possess it because it is very easy. அதுல 10 பேர் துர்ச்செய்தி சொன்னார்கள், 2 பேர் மட்டும் தான் நல்ல செய்தி சொன்னார்கள். 10 of them spread false news, but the 2 propagate the good gospel. மற்றவர்கள் போய் வந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? The remaining, what did they say? அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மால் கூடாது என்று சொன்னார்கள். It is very hard to resist the people who are there. நம்மை பார்க்கலாம் அவர்கள் பலவான்கள். They are stronger than us. சுற்றி பார்த்தான தேசம் வந்து குடிகளை பட்சிக்கிற வாங்க சொல்லப்படுகிறது. தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் என்று அவர் சொன்னார்கள். It is a land that eateth up the inhabitants thereof. ஜனங்கள் எல்லாரும் வந்து மிகவும் பெரிய ஆட்கள். All the people that we saw in it are men of great stature. எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் என்று சொன்னார்கள். We were like grasshoppers in their sight. ஆனால் 2 பேர் மட்டும் என்ன சொன்னார்கள்? அவர்கள் எளிதாக சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். Only 2 told unto the people that we at once can go up and possess it. இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். From this we understand. நம்முடைய சுதந்திரத்தை பெறும்படியாக நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். In order to inherit our inheritance, we need a faith within us. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். Because he had promised us. அவர்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஜாதியினராக இருந்தால் நிச்சயமாக துரத்தி தன்னுடைய கையில கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் வேண்டும். We need to have a faith that he will surely cast out all those nations and kings and give that land unto us. இன்றைக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய 2 பேர் தான், ஆனா துர்ச்செய்தி சொல்லக்கூடிய 10 பேர் இருந்தார்கள். And today we see only 2 are giving the good gospel, the other 10 are giving the evil report about that land. இந்த கடைசி நாட்களில் துர்ச்செய்தி சொல்லக்கூடியவர்கள் அநேகர் எழும்புவார்கள். And in the last days many will rise up to propagate the evil report about the land. சுதந்திரத்தை பெற முடியாது. We cannot
inherit the inheritance. பரலோகத்துக்கு போக முடியாது. We cannot reach heaven. பரிசுத்தமாக முடியாது. We cannot become holy. ஆண்டவருடைய வருகைக்கு போக முடியாது. We cannot be caught up in the coming of the Lord. சத்தியம் கொண்டு போகாது. This truth will not take இந்த us. மார்க்கம் கொண்டு போகாது. This religion will not take us. இப்படி எல்லாம் துர்ச்செய்தி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். And such way they will propagate the evil report. அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு நிச்சயமாக வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர்களை போல எளிதாக ஜெயிக்கலாம் என்று நாம் சொல்ல வேண்டும். But we need to say like this, we will easily overcome that because one who hath promised us is faithful. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read Numbers chapter 14 and verse 23. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். 24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எல்லாரும் ஒரு அலில சொல்லுவோம். Hallelujah. போய் வந்த தேசத்தில் அவளை நான் பிரவேசிக்க பண்ணுவேன். I will bring unto the land whereinto he went. ஏன் போய் வந்த தேசத்தில் நான் வந்து அவளை வந்து அந்த சுதந்திர அவளை கொண்டு போய் சேர்ப்பேன். Why I will bring him into the land wherein he went. அந்த காலேபுக்கு வேறே ஆவி இருந்ததாக வாசிக்கிறோம். He read Caleb had another spirit. அது என்ன வேறே ஆவி? What was that another spirit? இந்த 10 பேருக்கும் இல்லாதபடிக்கு 10 பேருக்கு துர்ச்செய்தி சொன்னார்கள். இவன் மாத்திரம் வேறே ஆவி உடையவனாக இருந்து அவன் தேவனை உத்தமமாக அவன் பின்பற்றினான். அதுதான் வேறே ஆவி. And these 10 spread the evil reports, but only one, this Caleb, had another spirit and followed the Lord fully. அங்க சொல்லப்படுறோம், அங்க சொல்ல fully சொல்லுங்க, முழுமையாய் ஆண்டவரை பின்பற்றினான். In English it is given as fully, but it means he totally followed the Lord. அதனால இந்த சுதந்திரத்தை பெறக்கூடியவர்களெல்லாம் வேறு ஆவி காலேபு போல வேறு ஆவியுடையவர்களாக மாற வேண்டும். Therefore those that are going to inherit this inheritance, we should have another spirit like Caleb had. உத்தமமாக நம்முடைய ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். We need to become like people who are following our Lord fully. உத்தமமாக இந்த மார்க்கத்தை, இந்த சத்தியத்தை, இந்த உபதேசத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். We need to be like people who are following this truth, following our Lord uprightly. இப்படி உத்தமமாக ஜீவிக்க கூடியதான அந்த ஆட்களை தான் போய் வந்த தேசத்தில் நான் அவளை கொண்டு போவேன் என்று அவர் சொன்னார். The Lord says only those who are following us upright, following God uprightly will be taken into that position. அதனால நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். காலேபு போல எனக்கு வேறு ஆவி, மற்றவர்கள் எல்லாம் துர்ச்செய்தி சொன்னாலும் எனக்கு வேறு ஆவி இருக்கிறது, நான் உத்தமமா இதுவரைக்கும் பின்பற்றி வந்தேன், இனியும் நான் அப்படியே பின்பற்றுவேன் என்று நாம தீர்மானம் பண்ண வேண்டும். Therefore they had the Caleb had another spirit. Likewise we also should have another spirit. We should make a good determination. Lord, I will also follow you till the end like Caleb did. அதனால அருமையானவர்களே, அந்த நித்திய ராஜ்யத்தை பெறக்கூடியவர்கள் இப்படி உத்தமமாய் பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். Therefore the beloved ones, those that are going to inherit the eternal inheritance, they need to follow God uprightly. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். Read Revelation chapter 21 verses 1, 2, 3. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். நாம தேவன் வந்து நம்முடைய தேவனாக அவர் இருக்க போகிறார். Our God will be our own God. நாம அவரோடு கூட நம்ம வாசம் பண்ண போகிறோம். We are going to dwell with him. தேவனுடைய வாசஸ்தலமாக நாம் மாற போகிறோம். We are going to become his tabernacle. நம்ம அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம். We are going to be with him. அந்த புதிய எருசலேமிலே நாம போய் வாசம் பண்ண போகிறோம். We are going to dwell in the new Jerusalem. அதுல கூட யுக யுகமாக நம்ம வாழ போகிறோம். We are going to dwell eternally forever. இது ஒரு நித்திய சுதந்திரம். This is an eternal inheritance. அங்க புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று. I have seen a new heaven and new earth, for the first heaven and the first earth were passed away. சமுத்திரமும் இல்லாமல் போய்விட்டது. And there was no more sea.
இப்பொழுது காண்கிறதான வானமும் இந்த பூமியும் காணப்படாமல் போய் விடுகிறது. Now the earth and heaven which we see now will not be there. இப்பொழுது காண்கிறதான சமுத்திரமும் இல்லாமல் போய் விடுகிறது. And the ocean we see now will not be found there. நமக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God has prepared eternal inheritance for us. அதுதான் அந்த சீயோன் எருசலேம் என்று சொல்லுகிறது. That is Zion and New Jerusalem. இத குறித்து எபிரேயர் 12 அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும்போது About this when we read in Hebrews chapter 12 and verse 28. இந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறதான நாம் என்ன செய்ய வேண்டும்? We who are going to inherit the immovable kingdom, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். and we may serve God acceptably with reverence and godly fear. இந்த பூமியில இருக்கிற எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டு போய்விடும். Everything that we see on this earth will be destroyed. இந்த வானமும் பூமியும் காணப்படாமல் போய்விடும். The heaven and the earth will pass away. சமுத்திரமும் இல்லாமல் போய்விடும். And the sea also. பூமியில மனுஷனால கையினால செய்யப்பட்ட எல்லாம் அழிக்கப்படும். All the things that have been created by hands will be destroyed. ஒரு முறை நான் அசைத்தேன், இன்னொரு முறை நான் அசைப்பேன் என்று சொன்னார். And he told, I have shaken it once, again I will do it. மனுஷனுடைய கை வேலைப்பாடுகள் எல்லாம் இந்த பூமியில அழிக்கப்பட போகிறது. All the works of the hands of men are going to be destroyed. ஆனால் அழியாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நம்ம அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். But the Lord God has prepared an immovable kingdom for our sake in the heaven. அந்த ராஜ்யத்தை பெறக்கூடிய நாம் We who are going to inherit that land, பயத்தோடு நாம் வாழ வேண்டும். we need to live with reverence. பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்க And வேண்டும். we need to live with godly fear. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்து நாம் அந்த கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும். We need to cleave unto the grace and serve God acceptably. தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே என்று அவர் முடிக்கிறார். And he closed it saying, for our God is a consuming fire. சுதந்திரத்தை பெறக்கூடாதவர்கள், இப்படிப்பட்ட சுதந்திரத்தை பெறுவதற்கு ஆயத்தப்படாதவர்கள் அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். Those that not have prepared themselves to inherit that inheritance, they will be judged. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நம்ம எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமாக. Let us close our eyes and stand up in the place where you are. கர்த்தர் நம்ம அந்த சுதந்திரத்தை பெறும்படியாக நம்ம வந்து உலக தோட்டத்துக்கு முன்பாகவே முன்குறித்திருக்கிறார். God hath predestinated us, chosen us even before the foundation of the world that we may inherit. எல்லாரும் சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும். We all should become heirs. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் அவன் சுதந்திரத்துக் கொள்ள போகிறான். He that overcometh shall inherit all things. நம்முடைய தகப்பனுடைய சுதந்திரத்தை நம்ம ஒருபோதும் நம்ம இழந்து போக கூடாது. We should not lose the father's inheritance. நம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நாம் இழந்து போய் விடக் கூடாது. We should not lose our birthright. சிலர் இந்த பூமியில் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனதை நாம படித்தோம். And we have read, few have lost their birthright in the Bible. ரூபன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போய் விட்டான். Reuben has lost his birthright. பாவத்தினால் நாம இழந்து போய் விடக் கூடாது. Because of our sin we should not lose our birthright. கண்களை மூடுவோமாக. Let us all close our eyes. ஒருவேளை தேவனுக்கு விருப்பமில்லாத சுபாவங்கள் பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், Perhaps if we have sins which are unwanted in the sight of God, அந்த சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை இழந்து போகாதபடிக்கு, that we may not lose the birthright, the inheritance. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே அப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள வேண்டாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி அந்த பாவத்தை விட்டு விடுவோமாக. Let us forsake that sins, have a determination in the presence of God saying, Lord, I want to leave that sin. அந்த நாபத்தை போல தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்வோமா. Let us make a determination in the presence of the Lord like Naboth, that we will not give the father's inheritance to anybody. தகப்பன் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நம்ம ஒருபோதும் இழந்து போக கூடாது. We should not lose the father's inheritance which God has kept for us. ஒருவேளை அந்த ஆகாப் போல அந்த ஏசபேலை போல கொன்று அந்த சுதந்திரத்தை எடுக்கும்படியாக பிரயாசப்படுவான் சாத்தான், நம்ம இடம் கொடுக்க கூடாது. Perhaps Naboth and Jezebel, likewise Satan and devil will try to take the father's inheritance from our hands. We should not give room for him. திருடன் அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவான் என்று வாசிக்கிறோம். We read about him, he will come to rob, to steal and kill. ஒருபோதும் நம்முடைய சுதந்திரத்தை திருடி கொண்டு போகும்படியாக நம்ம விடக்கூடாது. We should not give room for him that he may rob our inheritance. ஒருபோதும் நம்முடைய சுதந்திரத்தை அழிக்கும்படியாக அவன் கிரியை செய்ய விடக்கூடாது. We should not give room for him that he may work, that he may destroy our inheritance. ஆண்டவரை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்வோமாக. Let us plead our God. ரூபன் இழந்தது போல நம்ம இழந்து போக வேண்டாம். Like Reuben lost it, we should not lose it. ஏசா இழந்தது போல நம்ம இழந்து போக வேண்டாம். Like Asa lost it, we should not lose it. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய சுதந்திரத்தை தாரும் என்று வேண்டிக் கொள்வோமாக. Let us cry unto the Lord asking like this, Lord, let us receive that inheritance. அந்த ஏசா இழந்தது போல நான் இழந்து போக வேண்டாம். Lord,
I should not lose like Esau lost it. யாரோடு சமாதானமாய் இருக்கும்படியாக விரும்புகிறேன். I want to have peace with all. அதுக்குரிய கிருபையை தாரும் ஆண்டவரே. Give grace for that, O Lord. பரிசுத்தமுள்ளவனாக நான் வாழ விரும்புகிறேன். I want to live a holy life. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும் என்று வேண்டிக் கொள்வோமாக. Let us ask God for grace for that. இந்த ரூபனை போல ஏசாவை போல இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை சுதந்திரத்தை நாம் இழந்து போக வேண்டாம். Like Esau and Reuben, we should not lose our birthright. கர்த்தர் இன்றைக்கு அந்த மறுபடியுமாக இழந்த சுதந்திரத்தை மறுபடியுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக. Let us receive pardon in the presence of the Lord that we may inherit the inheritance again. உனக்காக மரித்து உயிரோடு எழும்பின இயேசு நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus who died and rose for your sake is moving in our midst. கண்களை மூடி அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. Closing our eyes, surrender yourself to the Lord. அவருடைய பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is powerful to forgive your sins. அவருடைய குறைகளை எல்லாம் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is able to forgive all your shortcomings. ஆபிரகாம் கேட்டான், எதனாலே நான் அந்த சுதந்திரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதனால் நான் அறிவேன் என்று கேட்டான். Abraham asked unto the Lord, whereby shall I know that I shall inherit the land? அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. He has given a sign. 3 வயது கிடாரியை கொண்டு வர வேண்டும். You should bring 3 years old heifer. 3 வயது வெள்ளாட்டு கடாவை கொண்டு வர வேண்டும். You should bring a she goat of 3 years old. அந்த 3 வயது என்பது அவர் மரித்து உயிரோடு எழும்பினதை காட்டுகிறார். And 3 speaks about the death and the resurrection of Jesus Christ. உன்னுடைய பாவத்துக்காகவே அவர் மரித்து உயிரோடு எழும்பினார். Only for your sins he died and arose on the 3rd day. இதுதான் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது. This is the sign that you may inherit this land. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார். Jesus died and rose upon the 3rd day. உனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுப்பதற்காக, and that you may be given that inheritance. சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பதற்காக தான். That he may give you that inheritance. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? உனக்கு நிச்சயமாய் அவரால் அது கொடுக்கப்படும். And surely he will give you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாம மாறுவோமாக. Let us become his children. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறாரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். He is giving the authority to anybody who believe that he is my God. இயேசு மரித்து உயிரோடு எழும்பினதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe Jesus died and arose for me? அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். If it be so, God has given you authority to become his children. ஒருவேளை ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தா இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறும்படியாக ஒரு தீர்மானம் பெற்றுக்கொள்ளுங்கள். Not yet baptized, make a decision to be baptized. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தேவனுடைய புத்திரராக மாறுகிறார்கள். Those that are baptized, they are becoming the sons of God. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்படும்படியாக அந்த பரிசுத்தாவியானவருக்கு ஒப்புக்கொடு. And surrender yourself to the Holy Spirit that he may anoint you and he may lead you. இன்றையிலிருந்து அவர் உன்னை நடத்தட்டும். Right from this day, let he lead you. அப்படியானால் நீ தேவனுடைய புத்திரனாக இருக்கிறாய். If it be so, you are the sons of God. அந்த மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பரிசுத்தாவியை உனக்கு தேவன் தந்திருக்கிறார். God has given the Holy Spirit as a seal of the day of redemption. உனக்கு ஒரு அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். It is given us as the அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக உனக்கு ஒரு அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறார். God has given this as an அந்த பரிசுத்தாவியினால் நடத்தப்படும்படியாக ஒப்புக்கொடு. And give room for the Holy Spirit to fill you. பரிசுத்தாவியினால் நிரம்பு. Be filled with the Holy Spirit. அந்நிய பாஷை பேசி ஆவில நிரம்பு. Speak in tongues and be filled with the anointing. கர்த்தர் இன்னிலிருந்து உன்னை புத்திரனாக நடத்த போகிறார். From this day onwards, God is going to lead your sons. ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, அப்பா பிதாவே கூப்பிடு. Cry unto the Lord, calling him Abba Father. அப்பா என்று கூப்பிடு. Call him Abba. இயேசுவே என்று கூப்பிடு. Oh Jesus, call him. கர்த்தர் புத்திர சுவாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given you the spirit of adoption. ஆவியானவரே உனக்கு சாட்சி கொடுக்கிறார். And the Holy Spirit is bearing witness. நீ என்னுடைய புத்திரன் என்று சொல்லுகிறார். And he says, you are my son. நீ தேவனுடைய புத்திரன். You are the son of God. புத்திரனானால் நீ சுந்தரவாளி, நீ சுந்தரவாளியாக இருக்கிறாய். You are the son of God. You are the heirs of inheritance. ஷபா காடா மாடா துடா மாடா துடா மாடா துடா மாடா துடா மாடா துடா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். He that overcometh shall inherit all things. இன்றைக்கு ஜெயிக்கும்படியாக கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். God has brought you here that you may win. நீ சுதந்திரத்தை பெறாதபடிக்கு உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிற அந்த வல்லமையை நீ ஜெயிக்க வேண்டும். You need to overcome the power which is working against you that you may not inherit. உன்னை வழிமறிக்கிற அந்த வல்லமையை மேற்கொள்ள வேண்டும். Those that are on your way you should overcome. உன்னை எதிர்க்கிற வல்லமைகளை நீ மேற்கொள்ள வேண்டும். You need to overcome the powers that resist உன்னை you. பலவீனப்படுத்துகிற வல்லமையை மேற்கொள்ள வேண்டும். You need to overcome the powers that weakens you. இளைத்து விடாய்த்து பண்ணுகிற வல்லமையை மேற்கொள்ள வேண்டும். You need to overcome the power that make you fainted and weary. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை பலப்படுத்துகிறார். Oh, God is anointing you and strengthening you. இந்த அமலேக வல்லமையில முறியடி. Discomfort
எப்பொழுது அவன் உன்னை மேற்கொள்ள வருவான்? When he can overcome you. இளைத்திருக்கும் போது, When you are weary. விடாய்த்திருக்கும் போது, When you are fainted. சோர்ந்திருக்கும் போது, When you are weak. பலவீனப்படும் போது, When you are feeble. அவன் உன்னை மேற்கொள்ள வருவான். He will come to overcome you. கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படியாக Behold, to strengthen you. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். He has given you anointing of the Holy Spirit. பேசு, Speak in tongues. ஆவில நிரம்பு, Be filled in the Spirit. பலப்பட்ட அந்த வல்லமைகளை முறியடிப்பாயாக. Be strengthened and destroy those powers. இந்த அமலேக்க வல்லமை உன்னுடைய இளைப்பாறுதலை கெடுக்கிற வல்லமை. The power of Amalekites will spoil your rest. உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டார். It will not make you to be in rest. அந்த வல்லமைக்கு விரோதமாக இப்பொழுதே எழும்பி யுத்தம் பண்ணு. Right now rise up and defeat that power. உன்னுடைய நடத்திப்புக்காரர்களோடு சேர்ந்து நில்லு. Join together with your leaders. உன்னை நடத்துவர்களோடு சேர்ந்து நில்லு. Join together with the leaders that lead you. மலை உச்சிக்கு ஏறு. You'll climb up to the top of the hill. அவர்களோடு சேர்ந்து நின்று யுத்தம் பண்ணு. Stand with them and make the war. அவன் ஒவ்வொரு சந்ததியிலும் அவன் கிரியை செய்கிறவன். In generations he will work. ஒவ்வொரு சந்ததியிலும் கிரியை செய்கிறவன். In every generation he will work against. உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, against your family. உனக்கு விரோதமாக, against you. நீ சுதந்திரத்துக்கு விரோதமாக, against your inheritance. சுதந்திரத்தை பெறாதபடிக்கு, that you may not receive the inheritance. சிங்காசனத்தை பெறாதபடிக்கு, that you may not receive the ஜெயாலியாய் மாறாதபடிக்கு, you may not be an overcomer. கிரியை செய்கிற வல்லமையை முறியடி. Discomfort the powers that are working against you. இந்த 7 ஜாதிகளோடு சமரசம் பண்ண வேண்டாம். Do not compromise with the 7 nations. சரீரத்தின் செய்கைகளை நீ அழித்து விடு. You should forget complete. சங்காரம் பண்ணு. You should have to cut his smite them. பாராட்ட வேண்டாம். Do not show mercy to them. விருப்பமில்லாத சுபாவங்களை இன்றைக்கே அழித்து விடு. Unwanted characters, destroy them right now. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடு. And by the Spirit destroy the mortify the deeds of your body. ஆவியில நிரம்பு. And be filled in the Spirit of God. சங்கார வல்லமையை முறியடி. And destroy the powers of darkness. ஆவிகளை சங்காரம் பண்ணு. Be filled in the Spirit of God and destroy. உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். God is commanding you victory. இதுவரைக்கும் அந்த வல்லமையோடு உடன்படிக்கை பண்ணினது போதும். It is enough making covenant hitherto with those powers. வல்லமைகளுக்கு இறங்க வேண்டாம். Do not show mercy. இன்றைக்கு வைராக்கியத்தோடு எழும்பி அவனை முறியடி. Arise and discomfort and smite them with zeal. அவனை சங்காரம் பண்ணிவிடு. Smite him totally. நித்திய ஜீவனை நீ சுதந்திரிக்கும்படியாக, that you may inherit the eternal life. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணு. And make a determination tonight. கர்த்தாவே, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு நான் அன்பு கூறுவேன். I will love you my God with all my heart, with all my strength, with all my mind. இதுவரைக்கும் நான் அரைக்குறையாக உம்மை நான் நேசித்தேன். Hitherto I loved you halfway. இன்றிலிருந்து முழுமையாய் நேசிக்க உதவி செய்யும் என்று வேண்டிக் கொள்வோம். Lord, help me that I may love you with all my strength. என்னை போலவே பிறனை நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் எனக்கு உண்டாகட்டும். Lord, give me a heart that I may love others like me. நானும் இரக்கம் செய்யட்டும். I will also show mercy to others. நானும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யட்டும். Let me love others. எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும் என்று வேண்டிக் கொள்வாயா. Give me an anointing for that, O Lord. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். God is going to anoint you right now. இப்படி ஆண்டவரை நேசிக்காமல் போனால், if you are not loving your Lord, மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் போனால், if you are not mercy others, அந்த நித்திய ஜீவனை நீ சுதந்தரிக்க முடியாது. you cannot inherit the eternal life. அப்போ நான் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். Say, Father, I love you with all my heart, முழு ஆத்மாவோடு, with all my soul, முழு மனதோடு, with all my mind. உம்மை நேசிக்கிறேன் என்று தீர்மானம் பண்ணு. Determination that I will love you, God. அப்படியானால் நிச்சயமாக நீ ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். If it be so, you shall surely inherit the portion which God has kept for you. எத்தனையோ துர்ச்செய்திகள் இந்த பூமியில் உண்டாகி கொண்டிருக்கிறது. Many evil reports are found in this world. அவைகளுக்கு எல்லாம் செவி கொடுக்க வேண்டாம். Do not hearken to those things. உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். The God who is in you is greater. உன் தேவன் பெரியவர். He that is in you is greater. நீ போய் வந்த தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். He will take you to the land wherein he went. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கிறது? How many of you have the faith? போய் வந்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க செய்வேன். I will make
to reach the land wherein you went. இன்றிலிருந்து காலேப் போல வேறே ஆவி உனக்கு இருக்கட்டும். Let you have another spirit like Caleb. ஆண்டவரை உத்தமமாக பின்பற்றினது போல நீ பின்பற்றுவாயாக. You follow God fully like Caleb. இயேசுவை பின்பற்று. Let us follow Jesus. உபதேசத்தை பின்பற்று. Follow the doctrine. உன்னுடைய தேவனை பின்பற்று. Follow your God. உத்தமமாய் பின்பற்றுவாயானால் If you follow him uprightly, போய் வந்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says, I will make you to enter into the land where you... தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Clap your hands and glorify God. ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசி சந்தோஷப்படுங்கள். Be filled in the spirit of God, speak in tongues and be merry in his presence. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ பெறப்போகிற ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம். The kingdom which you are going to inherit is immovable kingdom. இந்த பூமி அழிந்து போக போகிறது. And the earth is going to be passed away. ராஜ்யம் அழிய போகிறது. Kingdom is going to be destroyed. உன் அழிவில்லாத ராஜ்யத்துக்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை முன்குறித்து விட்டார். God has predestinated you that you may be the inheritor of the inheritance. பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய். And worship, serve God with reverence and godly fear. ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. God is a consuming fire. இப்பொழுதே ஆண்டவரை ஆராதி. And worship God right now. பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய். Worship God with reverence and godly fear. கர்த்தர் சீக்கிரம் வர போகிறார். Jesus is going to appear very soon. நாம் பெற போகிற ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் தெரியுமா? What type of kingdom we are going to receive? அழியாத ராஜ்யம். An immovable kingdom. மாசற்ற ராஜ்யம். Undefiled kingdom. வாடாத ராஜ்யம். Kingdom which will not fade away. அதை சீக்கிரத்துல சுதந்தரிக்க போகிறோம். We are going to inherit it very soon. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய்